100 மேலே க்ரூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 70 80 க்ரூஸ் பண்ணலாம். ரோடும் பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்தளவுக்குலாம் ஒன்றும் ரஷ்ஷாலாம் இல்லை. திருச்செங்கோடை பொறுத்த வரைக்கும் 2 ஐகானிக் காலேஜுங்க. அதில் ஒன்று நம்மளுடைய கேஎஸ்ஆர். நான் இங்கே தான் படித்தேன். மிடில் கிளாஸ் லைஃப்னாலே உங்களுக்கு தெரியும்ல, எல்லாமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ மிடில் கிளாஸ்லேருந்து பிறந்துட்டா நம்ம அவ்வளோ ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டோம்னா அது ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி, நம்மளே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏற்காடு எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சிவா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம், அன்புடன், ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேங்க. நானும் நலமாக இருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மோட்டோ விளாக் தாங்க. எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ்பிபி காலனிலேருந்து என்னுடைய ஹோம் டவுன் திருச்செங்கோடு வரைக்கும் போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, ஹைவே வந்தாச்சு. திருச்செங்கோடு ஈரோடு ஹைவே. 4 லேன் ரோடு சூப்பராக போட்டாங்க. இன்னும் ஒரு 15% ஒர்க்கு மட்டும், ஒரு 15% ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருக்குங்க. ஓரளவுக்கு நம்ம க்ரூஸ் பண்ணுவோம். ஹைவே இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. நம்ம ஒன்றும் 100 மேலே க்ரூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 70 80 க்ரூஸ் பண்ணலாம். 70ங்கிறதுலாம் ரொம்ப நார்மலான ஸ்பீடு தான். இந்த ஹைவேக்குங்கும் போது ரொம்ப ரொம்ப நார்மல் தான். ரோடும் பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்தளவுக்குலாம் ஒன்றும் ரஷ்ஷாலாம் இல்லை. இப்போ பூச்சியில் வந்து டம்முன்னு அடிக்குதுங்க ஹெல்மெட்டில். ஐயோ, ஸோ தூரத்தில் உங்களுக்கு திருச்செங்கோடு மலை லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. கரெக்டாக 70ல் போயிட்டு இருக்கிறேங்க. உண்மைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவுட்புட் எடுத்து பார்த்தா தான் எனக்கு தெரியும். போய் பார்ப்போம். ரீச் பண்ணியாச்சு. 80ல் போயிட்டு இருக்கிறேன். திரும்ப 75 70 ஓவர்டேக் பண்ணும்போது 80 போகிறோம். இப்படி தான் இந்த ரோட்டில் ரோட அவ்வளோதான். டாப் ஸ்பீடுலாம் 80 தான். இல்லை, இன்னும் ஓட்ட மாட்டேன். ஓட்டினா வண்டி வைப்பேன். இந்த அளவுக்கு இதான் கரெக்டான ஸ்பீடும் கூட. இதுக்கு மேலே இது லைட்டாக கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது. மோட்டோ விளாக்ஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா வீடியோஸ் கொடுக்குறேன். அதனால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குற மக்களே. உங்களோட சப்போர்ட் தான் தேவைப்படுது. ரோடெல்லாம் சூப்பராக தாங்க இருக்குது. சைடில் இருந்த ஒரு மரத்தை காணோம். காலையில் ஒரு மணி இன்னும் ஒரு 10-10:15 இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மதிய வெயில் எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே லைட்டாக கண்ணில் பூசுது. வெயில் நல்லா தெரியுது. மரம் இருந்தால் அவ்வளோ தெரி வச்சுக்கிறதில்ல, மரத்தெல்லாம் பிடிங்கி எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் ஒர்க்கில் கொஞ்சம் இருக்குது தான் செய்யுது.
அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணுறாங்க. இந்தாண்ட ஏஎஸ்எஸ் ஸ்கூலு, இந்தாண்ட திருச்செங்கோடை பொறுத்த வரைக்கும் 2 ஐகானிக் காலேஜுங்க. அதில் ஒன்று நம்மளுடைய கேஎஸ்ஆர். நான் இங்கே தான் படித்தேன். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ அப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சிருந்தேன்னா இன்னொரு நான் ஏதோ வேறு லெவலில் கொஞ்சம் ரீச் ஆகிருப்பேன். ஸோ ஃபினான்ஷியலாக நம்ம தான் கொஞ்சம் ரெடியாக வேண்டியது. நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லைங்க. ஸோ இதெல்லாம் நான் சொந்தமாக ரெடி பண்ணது. நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் சேவிங்ஸ் மூலிமா தான் எல்லாம் ரெடி பண்ண தோக்கி வீட்டில் இருக்கிறவங்கலாம் நான் ஒரு பைசா வாங்கி இதெல்லாம் நான் ரெடி பண்ண கிடையாது. அதுக்கே எவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் கேட்டு பார்த்தேன், கேட்காமலாம் இல்லை. ஸோ அதெல்லாம் நீயே பண்ணிக்கோ, அதெல்லாம் உன்னோட இது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையாக. நான் அதுக்கு மேலே அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. என்னோடய கேரக்டர் அந்த மாதிரியும் கிடையாது. நான் ரொம்ப பிடிவாதமாக இருக்க மாட்டேன். மிடில் கிளாஸ் லைஃப்னாலே உங்களுக்கே தெரியும்ல, எல்லாமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ இப்போ நம்ம ஒன்று ஆசைப்பட்டோம்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் கழித்து தான் நமக்கு அது கிடைக்கும். மிடில் கிளாஸ் லைஃப்னாலே அப்படி தான். ஒரு பெரிய பிரச்சனை மிடில் கிளாஸ் லைஃப்னு பிறந்துட்டா நம்ம அவ்வளோ ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டோம்னா அது ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி, நம்மளே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் வைராக்கியமாக இருந்துட்டோம்னா பண்ணலாம், நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். ஆனால் டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்போதைக்கெலாம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நான் 2018 பிளான் பண்ணுறேங்க. எனக்கு ரொம்ப ஆசை. ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சது இந்த மோட்டோ விளாக் தான். பக்கத்தில் இருந்து ஆசை. இப்போ 2024 தான் கைகூடி இருக்குது. கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம்ஸ்னு சும்மாவாக சொல்லியிருக்கிறாங்க. இது எனக்கு எந்தளவுக்கு ரீச் ஆகும், எந்தளவுக்குலாம் நமக்கு ஃபேமை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாதுங்க. என்னோடய இன்னர் ஹாப்பினஸ்க்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது எனக்கானதாக ஒன்று நினச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஷேர் பண்ணியும் தோணுது, ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். பக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 80 க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம கூட்டப்பள்ளி பக்கமாக வந்தாச்சுங்க. வித்யாஸ் ஸ்கூலு, காலேஜும் இருக்குது. காலேஜ் எந்தளவுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியல, ஆனால் ஸ்கூல் ஃபேமஸ்ஸு. ஐகானிக் ஸ்கூலுங்க, திருச்செங்கோடோட ஐகானிக் ஸ்கூலு. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது விசிபிலிட்டி ஆகும்னு நினைக்கிறேன். திருச்செங்கோடு மலை. நம்ம எதுவும் சாப்பிடவே இல்லை, பசிக்குது. வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம். நல்லா ரோடு ஃப்ரீயாக இருக்கிறதுனால 80 க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும். 40 தான் வரும், எப்படி 10 கம்மியாகிடும். கூட்டப்புலி பஸ் ஸ்டாப்புங்க.
திருச்சிராப்பள்ளி காலனி. இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படியே அப்பா. இந்த ஆல்ட்ரேஷன் போனால் இந்த மாதிரி டைப்பான லாரின்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது லாரி. டாரஸ்லேயே ஒரு வித்தியாசமான டாரஸ். மக்களே, இங்கேருந்து ஆரம்பித்தோமோ இங்கேயே வந்தாச்சு. இண்டிகேட்டரை போட்டுக்குவோம். ஆனால் ஆயிடுச்சு. அவ்வளோதான் மக்களே, நம்மளுடைய ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷனை கிட்டத்தட்ட ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். வாழ்க்கை இன்னும் பயணத்தில் ஒன்றாய் பயணிப்போம், பயன்பெறுவோம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய் மக்களே.